சீனாவினுடைய தலைநகரான பீஜிங்கில் நடைபெற்ற இரண்டாம் உலக போரின் வெற்றி கொண்டாட்டம். உலக நாடுகளை மிரளவிட்ட சீனாவினுடைய இராணுவ அணிவகுப்பு. உலக வல்லரசுகளான ரஷ்யா, வடகொரியாவுடன் கைகோர்த்த சீனா. மேற்கத்திய நாடுகளுக்கு சீனா மறைமுகமாக எச்சரிக்கை விடுக்கின்றதா அப்படின்னு சொல்லி பல தகவல்களை இன்றைய வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் உங்கள் சிவா சதீஷ். இன்னைக்கு தான் நம்மளோட சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதாக சீனாவில் நடைபெற்ற இந்த ஒரு வெற்றி நிகழ்வு எதனால கொண்டாடப்படுது அப்படின்னா, சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில இடம்பெற்ற யுத்தத்தில் சீனாவினுடைய வெற்றியை நினைவு கூறும் முகமாக இந்த ஒரு நிகழ்வு இடம்பெற்றது. சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில 2 தடவைகள் மிகப்பெரிய யுத்தம் இடம்பெற்றது. முதலாவது யுத்தம் கொரியா மீது ஆதிக்கத்தை செலுத்துவதற்கு ஜப்பான் மற்றும் சீனா ஆகிய 2 நாடுகளும் யுத்தம் மேற்கொண்டாங்க. இதுல ஜப்பான் வெற்றி பெறுது. இதனால கிழக்காசியாவினுடைய அதிகார மையம் சீனாவில இருந்து ஜப்பானுக்கு மாறுது. இந்த ஒரு யுத்தமானது 1894 ஆண்டில் இருந்து 1895 ஆண்டு வரைக்கும் நடைபெற்ற ஒரு யுத்தமாக கருதப்படுது. இரண்டாவது தடவை நடைபெற்ற யுத்தம் தான் மிகப்பெரிய ஒரு யுத்தம். 1937 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு யுத்தமாக இது கருதப்படுது. சீனா மீது ஜப்பான் தனது செல்வாக்கு செலுத்தி தனது நிலப்பரப்பை விரிவாக்கம் செய்வதற்கு இந்த ஒரு யுத்தத்தை ஆரம்பம் செய்யறாங்க. 1937 ஆண்டு ஜூலை மாதம் 7ஆம் தேதி மார்க்கோ போலோ பாலம் சம்பவத்தின் மூலமாக இந்த ஒரு போர் ஆரம்பமாகுது. இதன் போது ஜப்பான் சீனாவினுடைய நாஜிங் நகரை கைப்பற்றாங்க. அங்க இருந்த பல்லாயிரக்கணக்கான மக்களையும் கொலை செய்யறாங்க. சரணடைந்த சீன வீரர்களையும் கொலை செய்ததோடு அங்க இருந்த பெண்களையும் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்துறாங்க. இந்த ஒரு சம்பவத்தின் காரணமாக 2ஆம் உலக போர் பசிபிக் பகுதிக்கு விரிவடைவதற்கு காரணமாக அமைது. இந்த ஒரு சந்தர்ப்பத்துல தான் 2ஆம் உலக போர்ல சீனா நேச நாடுகள் கூட்டணியோட சேர்ந்து ஜப்பானை தோற்கடித்து அந்த ஒரு வெற்றியை தான் 80வது ஆண்டு நினைவாக இந்த வருடம் கொண்டாடி வராங்க. இந்த வெற்றி விழாவில சிறப்பான அம்சங்கள் என்னன்னா, சீனாவினுடைய பலம் என்ன அப்படிங்கிறத சீனா உலக நாடுகளுக்கு தெரியப்படுத்தும் விதமாக சீனாவிடம் இருக்கக்கூடிய இராணுவ தளபாடங்கள், அதே போன்று கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய அணுகுண்டுகள், அதே போல அவர்களிடம் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான இராணுவ சிப்பாய்களினுடைய பிரம்மாண்டமான இராணுவ அணிவகுப்புன்னு சொல்லி இந்த ஒரு நிகழ்வை உலக நாடுகள் அனைத்துமே மிரண்டு போற அளவுக்கு நடாத்தியிருக்காங்க. சீனாவினுடைய இந்த நிகழ்வுக்கு விசேட அதிதிகளாக வருகை தந்தவர்கள் உலகினுடைய மிகப்பெரிய வல்லரசுன்னு சொல்லப்படுற ரஷ்யாவினுடைய தலைவர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்ததோட மட்டுமில்லாம பயங்கரமான ஒரு நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய வடகொரியாவினுடைய அதிபர் கிம் ஜாங் யுங் அவரும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிறார். இந்த ஒரு வரலாற்று நிகழ்வுல உரையாற்றிய சீன அதிபர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரஷ்யா, வடகொரியா, சீனா ஆகிய 3 நாடுகளோட இந்த ஒரு கூட்டணியானது மேற்கத்திய நாடுகளுக்கு நாங்க பயப்படல, அஞ்ச மாட்டோம் அப்படிங்கறத நிரூபிக்கும் வகையில இருக்கும் என்பதை அவரோட உரையில அவர் தெரிவிச்சிருக்காரு. இந்த ஒரு விஷயத்துக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ரொம்பவுமே எதிர்ப்பையும் கண்டனத்தையும் தெரிவித்து வராரு. இது தொடர்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.